குட் பேட் அக்லி படத்தோட ட்ரைலர் எப்போ தான்ப்பா வரும்? படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. இன்னும் ட்ரைலர் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் தல ரசிகர்கள் வெறியாக இருக்கிறாங்க. பட் இந்த ட்ரைலர் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டாக ஏப்ரல் 4 ஈவினிங் வந்து இந்த ட்ரைலர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக போயிட்டுருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, படத்தோட ப்ரொமோஷன்ஸ் ஹிந்தியில் குறிப்பாக மல்டிப்ளெக்ஸில் இந்த படத்தை பெரிய அளவில் ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக சில வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ அவங்களுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா தமிழில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு படம் அஜித் சாரை வச்சு குட் பேட் அக்லி பெரிய ஒரு கிராண்ட் ரிலீஸாக பண்ணுறாங்க. ப்ரொமோஷன்ஸ்லாம் வேறு லெவலில் நடந்துகிட்ருக்கு. பட் இந்த ட்ரைலர் எப்போ வரும்னா, கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை இந்த ஏப்ரல் 4 கண்டிப்பாக வந்துடும். சரி, ட்ரைலரோட ஸ்பெஷாலிட்டி என்ன? ஒரு படத்துக்கே வந்து ட்ரைலர் தான் ரொம்ப ஸ்பெஷலு. இப்போ மார்க் ஆண்டனி எடுத்துப்போமே, ஆதிக் ரவிச்சந்திரனோட படம். அந்த படத்தில் ட்ரைலர் மட்டும் பார்த்தோம்னா, அந்த படத்துக்கு பெரிய ஒரு கூட்டம் வந்தது அந்த படத்தோட சக்ஸஸுக்கு காரணம் ட்ரைலர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ட்ரைலரை பார்க்கும்போதே இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைப் அப்படிங்கிறது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு வந்துச்சு. அதுக்கு காரணம் விஷால் அப்படிங்கிற ஒரு வேறு ஒரு வித்தியாசமாக காமிச்சாங்க. அதை தாண்டி எஸ்ஜே சூர்யா அவருடைய பர்ஃபார்மன்ஸு, குறிப்பாக அந்த படத்தில் வந்து டைலாக், கேங்ஸ்டர்னால் ஒரு டிசிப்ளின் வேணும்டா அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இல்லை நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் சிலுக்கு அவங்களுடைய என்ட்ரியாக இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே வச்சாங்க. அந்த ரெட்ரோ சாங் அப்படி இப்படின்னு பயங்கரமாக வந்து காமிச்சிருந்தாங்க. இது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங்காக இருந்தது. சூப்பராகவும் இருந்தது படமும் மார்க் ஆண்டனி. ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரைலரை கொஞ்சம் ரொம்ப அவசரப்படாமல் பார்த்து சும்மா வெயிட்டாக இறக்கும் அப்படிங்கிறதுக்காக ட்ரைலரை பக்காவாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. டீசர் பார்த்தோம்னா வேறு லெவலில் இருந்தது. செம்ம எதிர்பார்ப்பு. இந்த டீசரை பார்க்கும்போதே படம் சரியாக இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைப் இருந்தது. சாங்ஸும் வந்து அடுத்தடுத்து வந்தது. பட் ரொம்ப மோசமாலாம் இல்லை, சாங்கு ஓரளவுக்கு ஆவரேஜாக வந்திருக்கு. பட் அதை தாண்டி ட்ரைலர் ஒரு வெறித்தனமான ட்ரைலர். இதில் தலையோட அந்த ரெட்ரோ சாங், அஜித் சாரோட ரெட்ரோ சாங் வந்து இருக்கும். அண்டு சிம்ரன் மேடம் வேறு இந்த படத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரெய்லரில் என்னென்னலாம் இந்த சம்பவம், டீசரே பெரிய சம்பவம் பண்ணுச்சு. ஸோ ட்ரெய்லர் இன்னும் ஒரு ஓஜி சம்பவமாக வந்து இந்த ட்ரெய்லர் வந்து இருக்க போகுது. ஸோ ஏப்ரல் 4 கண்டிப்பாக இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துடும். ஏன்னா 5 பார்த்தோம்னா மேட்ச் இருக்குது, சிஎஸ்கே மேட்ச். ஸோ அந்த டைமில் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு டபுள் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக ஆகிடும். ஸோ அதனால் இந்த ட்ரெய்லர் அப்படிங்கிறது ஏப்ரல் 4 கண்டிப்பாக வந்துடும். அப்படி இல்லைனா சண்டே வரதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் இந்த படத்தோட ட்ரெய்லர் ஏப்ரல் 4 வந்து வந்துடும். ஸோ அதனால் ஏகே ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் இருக்குது. அது இதோட இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, ஏப்ரல் 4 நைட்டு 8 மணிக்கு இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. தமிழ்நாடு லெவலில், இந்தியா லெவலில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னும் இருக்காங்க. படம் எவ்வளோங்க கலெக்ஷன் அடிக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து சென்சாரில் படம் பார்த்தவங்க ஆஹா ஓஹோ வேறு லெவல் அப்படி இப்படின்னு இருக்காங்க. படத்தோட கலெக்ஷனும் பார்த்தோம்னா 500 600 கோடி இந்த படத்தோட கலெக்ஷன் சாலிடாக அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வேறு லெவலில் ஒரு சம்பவமாக, ஓஜி சம்பவமாக இந்த படம் குட் பேட் அக்லி இருக்க போகுது. அஜித் சாரோட கரியர்லேயே ஒரு பெரிய ஒரு கலெக்ஷன் அடிக்கக்கூடிய படமாகவும் இந்த படம் இருக்க போகுது. ஸோ ட்ரெய்லருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ட்ரெய்லரோட ரிவ்யூவும் பார்ப்போம். ஸோ அண்டு இந்த படத்துடைய அப்டேட் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கும் வந்து ஒரு வெறித்தனமாக இருக்குது, ஒரு அஜித் சாரோட வெறியன் அப்படிங்கிறதுனால. ஸோ எப்படா இன்னும், ஏன்னா அடுத்து இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, ஸோ ஏப்ரல் 3 அடுத்த வாரம்லாம் இதே வியாழக்கிழமையில் படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளியே வந்துருப்போம். அந்தளவுக்கு செலிப்ரேஷன் இருக்கும். அண்டு ப்ரீமியர் ஷோன்னு ஒன்று இருக்குது, ஃபேன் ஷோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஏப்ரல் 10 நைட்டு, அதாவது 9 நைட்டே வந்து போடுற மாதிரி இருந்தது. அது எப்படி வருமா வராதா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அதோட அப்டேட்டும் வந்து சீக்கிரம் வந்துடும். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.